கங்கை இந்திய துணைக்கண்டத்தின் ஜீவநதி. புராணங்கள், இதிகாசங்கள் மூலமாக நம் நாடி நரம்புகளில் தேங்கி இதய துடிப்பாகிவிட்ட நதி. சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட நதி. தங்களை கடவுளாகவே வரித்துக் கொண்ட பல பேரரசர்கள் கனவுகளில் தரிசித்துக் கொண்டிருந்த நதி. தமிழகத்தில் பல்லவன் தொடங்கி அனைத்து பேரரசர்களும் கங்கையை போற்றும் விதமாக பகிரதன் கங்கையை கொணர்ந்த கதையை சிலைகளாக வடித்தும் சிவனின் ஜடாமுடிகளில் கங்கையை பொறித்தும் வழிபாடாக்கினார்கள். இப்படி வெறும் சிலைகளிலும் காப்பியங்களிலும் குறவை கூத்துகளிலும் வழிபட்டுக் கொண்டிருந்த கங்கையை நமது ரவிகுல தீபம் ராஜேந்திரன் தவ வலிமையால் கங்கையை கொணர்ந்த பகீரதனை தன் தோல் வலிமையால் நகைத்து கங்கையை வென்று அந்நாட்டின் மன்னன் மகிபாலாவின் தலையில் கங்கையை சுமந்து எடுத்து வரச் செய்தான். மூவுலகை எரித்து திரிபுராந்தகனான சிவனைப் போல் 3 நாடுகளை வென்று மும்முடி சோழன் எனும் பட்டம் கொண்டான் சிவபாத சேகரன் ராஜராஜன். தந்தையை மிஞ்சிய தனையன் சிவசரண சேகரனாகிய ராஜேந்திரன் அந்த சிவனே சூடிய கங்கையை வென்று கங்கை கொண்ட சோழனாக பட்டம் பெற்றான். தான் நிர்மாணித்த மாபெரும் தலைநகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்றும், அதில் உறையும் சிவனை கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்றும், தான் வெட்டிய பறந்து விரிந்த ஏரிக்கு சோழகங்கம் என்றும் பெயர் சுட்டி மகிழ்ந்தான். இப்படி நம் தமிழர் மாண்பையும் பராக்கிரமத்தையும் 1000 ஆண்டுகளுக்கு முன் நிலைநாட்டி மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிர்மாணித்த நம் மூதாதையின் வெற்றியை நினைவு கூறவும், தமிழர்களின் பாரம்பரியத்தை உலகறிய செய்யவும் வீர சோழன் அணுக்கன் படை கங்கை சென்று நீர் உணர்ந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாய் நிகழ்ந்த கும்பாபிஷேகத்திற்கு கங்கையை கொணர்ந்த ராஜேந்திரன் தண்டு இறங்கிய திரிலோக்கியில் வைத்து கங்கை நீரை பூஜை செய்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு சென்று ஒரு வரலாற்று மேல் நிகழ்வை நடத்தி காட்டியது. வாழ்கணம் ராஜேந்திரன், வளர்கணம் கங்கை கொண்ட சோழபுரம், வெல்கணம் தமிழ்.